நமசிவாயம். 6/1/2024 நாளிலே எந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள், என்ன மாதிரியான ஆன்மீக காரியங்கள், வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அதி அற்புதமான நாள். இருந்தாலும் எந்த விஷயத்துக்கெல்லாம் அதி அற்புதமான நாள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் செய்வதற்கு, ஜோதிட ரீதியான விஷயங்கள் செய்வதற்கு, அதே போல் பார்த்தோம்னா ஹோமங்கள் செய்வதற்கு, அதே போல் இறை வழிபாடு, மந்திரங்கள் சொல்வதற்கு, இதற்கு எல்லாமே ரொம்ப அதி அற்புதமான நாள். அதே சமயத்திலே புதிய முயற்சிகள், குறிப்பாக பண ரீதியான எப்படி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியோ, கடன் வாங்குறது அப்படின்ற மாதிரியோ, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கறதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, அல்லது பெரிய பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது போடுறீங்க, உங்கள் கெரியர் ரிலேட்டட் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பான முறையிலே தள்ளி போட வேண்டியது அவசியம். மதியம் 12:30 மிட் நைட் வரைக்குமே அந்த மாதிரியான ஒரு கரண வேலை தான் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். மற்ற விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியான ஆஸ்பிஷியஸ் விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப அதிகமான பலன் தரும். ஒரு முறை செய்தால் அது பல முறை பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். பரிகாரம், பூஜைகளுக்கு, அதே போல் வழிபாடு செய்வதற்கு, மந்திரங்கள் சொல்வதற்கெல்லாம் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இந்த ஒரு நாளிலே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது, உங்களுடைய வால்பேப்பராக நீங்கள் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, எதிர் ஆஞ்சநேயர் வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் இந்த ஒரு நாளிலே நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எதிர் உங்களோட லேப்டாப்லையோ உங்களோட ஆண்ட்ராய்டிலையோ வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டு வரது அப்படின்றது. அவருடைய வீடியோஸ் பார்க்கலாமா, ஆஞ்சநேயர் பற்றி, கோயில்களை பற்றி ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா அது பார்க்கலாம். ஆஞ்சநேயர் படங்களை வைத்து பார்த்து வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அல்லது ஸ்வாட் அப்படிங்கிறது வால். இது எதுக்காக ஒரு ஆல்டர்னேட் கொடுக்குறேன்னா, ஒரு சில கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்களோட விஷயத்திற்கு கேட்குறார்கள். ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஆல்டர்னேட் கொடுக்க முடியக்கூடிய ஒரு தினமாக இந்த ஒரு நாள் இருக்கிறது. அதனால் இந்த ஒரு நாளிலே ஸ்வாடோட ஒரு பெரிய வால், அந்த ஒரு வாளுடைய வால்பேப்பரை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் மேற்கு திசை நோக்கி, அதாவது வெஸ்ட் பார்த்து 4 முறை நமஸ்கரித்து எழ வேண்டியது. அந்த நமஸ்கரித்து எழுவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓம் ஆஞ்சநேயாய நமக, ஓம் ஆஞ்சநேயாய நமக என்ற மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே நீங்கள் நமஸ்கரித்து வர வேண்டியது. அதே போல் நீங்கள் வெறும் ஆஞ்சநேயாய நமகன்னு மட்டும் சொல்கிறதுன்னு இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் ராம மந்திரங்கள் எல்லாமும் சொல்லலாம். ஆஞ்சநேயர் மந்திரத்துடைய ஒரு ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சஹஸ்ரநாம துல்லியம் ஸ்ரீ ராமநாம வரனே ராம மந்திரத்தை நீங்கள் ஒரு 3 முறை சொல்லி அதுக்கப்புறம் ஆஞ்சநேயாய நமகன்னு சொல்லி நமஸ்கரிக்கிறதெல்லாம் இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். மனோஜவம் மாருதுல்ய வேகம் ஜீதேந்திரியம் புத்திமதாம் பஷ்டம் வாதாத்மஜம் மாணவித முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசானமாமின்னு அந்த ராமதூதனை நீங்கள் அவருடைய பாதத்தில் நமஸ்கரிக்கிறீர்கள் என்று நினைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தினை சொன்னாலும் அதிகப்படியான பலன் தரும். இந்த மந்திரம்லாம் நான் கொஞ்சம் வேகமாக சொன்னாலும் இது அனைத்துமே ஆல்ரெடி நான் பல முறை சொல்லியிருக்கிறதுனால தான் இப்படி வேகமாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கண்டிப்பான முறையில் கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த மந்திரங்கள் தேவைப்படுதுன்னா அந்த மந்திரங்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய செஸ்ட் இருக்கு இல்லையா, மார்பு பகுதி தான் பாடி ஆக்டிவேஷன் மந்திராவாக இருக்கிறது. இந்த ஒரு நாளுக்கு பாடி ஆக்டிவேஷனுக்கு மார்பு ரீதியான விஷயங்கள் இந்த ஒரு நாளில் அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி பாடி ஆக்டிவேஷன் ரிலேட்டட் நான் சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தால், உதாரணத்துக்கு கண் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மார்பு பகுதி அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பார்த்தோம்னா வாய் பகுதி அல்லது லிப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதற்கு குறிப்பிட்ட உங்களுக்கு வேறு ஏதேனும் தொல்லை இருந்தால் அந்த தொல்லை இந்த ஹீலிங் மந்த்ரானால் தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் இருக்கிறது. அது ரீதியாக அந்த நாளிலே நீங்கள் மருத்துவம் ஏதாவது எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அது சுலபமாக அந்த ஒரு விஷயம் தீர்ந்துவிடும் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு சூட்சமம் நிறைந்தது. ஏன்னா காரணம் பார்த்தோன்னா இந்த ஹீலிங் மந்த்ரா அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. இது அனைத்துமே ஜோதிட சூட்சமங்கள் நிறைந்த விஷயங்கள் தான். ஸோ இந்த நாளிலே நீங்கள் மார்பில் கை வைத்துக்கொண்டு, மார்பை அல்லது கை வைத்துக் கொள்வது அப்படின்றது ஒன்று, அல்லது நீங்கள் உணர்வது, நீங்கள் கண்களை மூடி மார்பு பகுதியிலே உங்களுடைய எண்ணத்தை செலுத்தி மார்பு பகுதியை உணர்ந்து கொண்டே நீங்கள் ஃப்ளோ, FLOW ஃப்ளோ நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு பார்த்தோம்னா யூஸ்வலாகவே உங்களுடைய உடல் அப்படிங்கிறது மூங்கில் எப்படி காற்று புகுமோ அதுபோல் உங்களுடைய உடம்பு லகுவாகுவதை நீங்கள் கண்டிப்பான முறையில் உணரலாம். இந்த நாளிலே நீங்கள் கண்ணாடியை பார்த்து விட்டு காலை எழுந்தவுடன் அது சொல்லுவது, அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து மனதிற்குள்ளேயே சொல்லி வரக்கூடிய ஒரு மந்திரமானது மணி சுனாமி, MONEY, மணி சுனாமி, TSUMANI, சுனாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் மணி சுனாமி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாதாரண நாட்களில் கூட இதை சேர்த்து சொல்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். I am மணி சுனாமின்னு கூட சொல்லலாம். I am a money tsunami, ன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் நாய்களுக்கு உணவிடுவதும் எருமைகளுக்கு உணவிடுவதும் அதிகப்படியான ஒரு பலனை கொண்டு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு விதமான கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் எவ்வளோ உங்களால் முடியுமோ நாய்களுக்கும் எருமைகளுக்கும் கால்களில் செருப்பில்லாமல் உணவிடுங்கள்.
அந்த உணவிடுவது அப்படிங்கிறது நாய்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிரியாணியெல்லாம் வாங்கி போடக்கூடாது. அதற்கு வந்து சைவ உணவாக சாத்விக் ஃபுட் வாங்கி போடுறது தான் வந்து பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் வந்து இந்த நாளிலே நீங்கள் ராகு பகவானை வணங்குவது, ராகு க்ஷேத்திரம் நவகிரகங்களில் உள்ள ராகுவை போய் வழிபட்டாலும் உங்களுக்கு பலன் உண்டு. அப்படி இதை வழிபடுறதுனா என்னென்னு பார்த்தோன்னா, ராகுக்கு நீங்கள் கருப்புளுந்து கொண்டு போய் கொடுத்து அந்த மாதிரி வந்து வழிபடுவது, அவருக்கு வந்து ஒரு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்து வழிபடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பலன் தரும். ராகு க்ஷேத்திரத்தில் போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வருவது அப்படின்றதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ராகு க்ஷேத்திரம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ ஒரு 1 இயர் தான் ஆயிருக்கு, அது கும்பாபிஷேகம் ஆகிட்டு. இது நான் பல முறையாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாரும் சொல்லிட்டு. நாகேஸ்வரர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரூர் தாண்டி இருக்குது, குன்றத்தூர்னு நினைக்கிறேன். குன்றத்தூரில் வந்து திருநாகேஸ்வரம் மாதிரியே உங்களுக்கு வந்து நாகேஸ்வரர் சன்னதின்னு சொல்லி தான் இருக்குது. கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். முடிஞ்சால் நான் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேப் வந்து லிங்க் போடுறேன் உங்களுக்கு. அதை போய் பார்த்துட்டு நீங்கள் அதை செஞ்சுட்டு வருது வந்து அங்கே போய் நீங்கள் வந்து வழிபட்டு வருவது, இழுப்பெண்ணெய் தீபம் அந்த க்ஷேத்திரத்தில் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ராகுவுடைய அதிபதியாக சிவன் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், பரிகார க்ஷேத்திரம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் வந்து மிக மிக முக்கியமாக நம்மளுடைய கஷ்டங்கள் அல்லது வந்து எதிர்பாராத பிரச்சனைகள், ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப மனதை வாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக, ஏதாவது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனையை நினைத்துக்கொண்டு தேங்காயை கையில் வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து மனதிற்குள்ளே ஓடவிட வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து மெடிடேட் பண்ணுறோம், இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று ஒரு தேங்காயை குடுமையுடன் எடுத்து கையில் வைத்துக்கொள்ள வேண்டியது. கையில் வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நம்ம நன்றாக தியானித்து கொண்டு பின்னர் வந்து அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கடைசியாக ஒரு வார்த்தையாக நம்ம வந்து அதற்காக தான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அதை அப்படியே நீங்கள் தேங்காயை யாருக்காவது தானம் பண்ணிடுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். கோயிலில் கொடுக்கக்கூடாது, மனிதர்களுக்கு, தனி மனிதர்களுக்கு யாருக்காக இருந்தாலும் கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்கு, எதிர் வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. யாராவது வந்து முடியாதவர்களுக்கு கொடுக்கறது தான் வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏழைகளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு தேங்காய் இருந்தால் அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷப்படுவாங்கங்கிற மாதிரியான ஒரு மனிதர்கள் இருப்பார்களா. அந்த ஒரு தேங்காய்னா எக்ஸ்ட்ரா இன்றைக்கி ஒரு தேங்காய் கிடச்சிருக்கு, பரவாயில்ல, நமக்கு ஒரு 15 ரூபா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு தேங்காய் இருக்குது, அது வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது அந்த தேங்காயை உடைத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த தேங்காயில் மட்டும் தனியாக தேங்காய் சாதம் செஞ்சு அந்த தேங்காய் சாதமாக கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் வந்து பழம் வந்து அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த என்ன ஒரு முக்கிய பிரச்சனையோ அந்த ஒரு முக்கிய பிரச்சனை இந்த ஒரு நாளிலே இந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பான முறையில். அடுத்ததாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உபயோகிக்க வேண்டிய கலர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கிரீன் கலர், அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட் கலர். நம சிவாய.